எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு காமனாக பிகினர்ஸ் அண்ட் புது யூடியூபர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு தெரியணுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே அதை பற்றி தான் கவர் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணாமல் இருக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபுல்லாகவே யூடியூப் சேனலை எப்படி வளர்க்குறது, எப்படி க்ரோ பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா சேனல் நேம் சூஸ் பண்ணுறது. இது வந்து காமனான மிஸ்டேக் அண்ட் உங்களோட யூடியூப் ஜேர்னியில் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கும் இதுவாக தான் இருக்கும். ஸோ யூஸ்வலாக புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற பெரிய சேனலை பார்த்துட்டு அந்த சேனலோட பேரையே லைட்டாக மாடிஃபை பண்ணி வைப்பாங்க. இப்போது தமிழ் டெக்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி நிறைய இந்த டெக் அந்த டெக்னு சொல்லிட்டு நிறைய டெக் சேனல்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ உங்களோட இது வந்துட்டு யூனிக்காக இருக்கணும், மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணதாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா ஒன்ஸ் நாளைக்கு உங்கள் சேனல் வளரும் போது ஈஸியாக உங்கள் சேனல் வந்து இதை பார்த்து காப்பி அடிச்சதுன்றதை சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் சேனல் நேமை யூனிக்காக வைங்க, அதே நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியும் வைங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு யூனிக்காக வைக்கிறேன்ற பேரில் வாயிலே நுழையாத பேர் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேனல் பேர் வச்சிங்கன்னா இப்போ இன்னொருத்தர்கிட்ட அதை பற்றி பேசும்போது கூட அவங்களால கிளியராக அந்த சேனல் நேம் சொல்கிறதுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்கள் கேட்கலாம், சரி யூனிக்காகவும் வைக்கணும், ஞாபகம் வைக்கிற மாதிரி வைக்கணும், நான் எங்கே தான் போய் அந்த சேனல் நேமை தேட, என்னால் அப்படி ஃபுல்லாக உட்காந்து யோசிக்க முடியாது அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்னு கேட்டிங்கன்னா, கூகுளில் போய்ட்டு யூடியூப் சேனல் நேம் ஜென்ரேட்டர்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சில வெப்சைட்ஸ் வரும். அங்கே போய்ட்டு நீங்கள் எதை பற்றி போட போகிறீங்க, என்ன டாப்பிக்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேனல் சஜஷன்ஸ் பண்ணும். ஸோ அதில் இருந்து நீங்கள் லைட்டாக மாடிஃபை பண்ணி உங்கள் சேனல் பேரை வைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், உங்கள் சேனல் நேம் ஒரு வார்த்தையில் வைக்க முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு வார்த்தையில் வைங்க. இல்லை ஒரு வார்த்தையில் நல்லா வைக்க முடியல அப்படின்னா மேக்ஸிமம் 3 வார்த்தைகள் வைங்க, அதுக்கு மேலே போகாதீங்க. அது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கஷ்டம், ஷேர் பண்ணுறதுக்கும் கஷ்டம். செகண்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இது நீங்கள் எல்லா சேனல்லையும் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனால் இதில் என்ன ஒரு மெயின்னா, நீங்கள் கன்சிஸ்டன்ட்ன்றது இப்போ வாரத்துக்கு நான் எத்தனை போடணும் அத்தனை போடணுன்றதை தவிர உங்களால் எத்தனை போட முடியுன்றதை நீங்கள் சேனலில் ஸ்டார்டிங்லேயே முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு எப்படி வந்து தெரியும் அப்படின்னு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சின்றதை நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல உட்காந்து சில கேள்விகள் நீங்கள் உங்களே கேட்டுக்கணும். அதில் முதல் கேள்வி, உங்களோட சேனலில் போடுற வீடியோ எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? உங்களோட சேனலில் என்ன மாதிரி வீடியோ போட போகிறீங்க? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது ஒரு அனிமேஷன் வீடியோவாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி பேசுகிற வீடியோவாக இருக்கலாம், என்ன வீடியோவானா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஓகே அதை நம்ம க்ரியேட் பண்ணோன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு. இதே டைப் ஆஃப் வீடியோஸை எவ்வளோ நம்மளால் உருவாக்க முடியும்? இப்போ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதில் வெறும் உங்களால் 3 வீடியோ தான் உருவாக்க முடியும்னா அந்த டாப்பிக்கில் சேனல் ஆரம்பிக்கிறது வேஸ்ட்டு. ஆனால் இதே 300 இல்லை 500 இல்லை 1000 வீடியோஸ் உங்களால் உருவாக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேள்விக்கெலாம் நீங்கள் பதில் எழுதினோன்னே உங்களுக்கே தெரியும், ஓகே இப்போ கன்சிஸ்டன்சி நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு. அதாவது இந்த கொஸ்டின்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட முடியுமா, இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ போட முடியுமா, இல்லை 1 மாதத்துக்கு ஒரு வீடியோ போட முடியுமான்ற விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதில் கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எப்பயுமே பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு 1 மாதத்துக்கு ஒரு வீடியோ போட போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 1 மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டே ஆகணும். அதை விட்டுட்டு நடுவில் 1 மாதம் போடுறது போடாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ கன்சிஸ்டன்சினா என்னென்னா வாரத்துக்கு 1 போடணுன்னு கிடையாது. ஆனால் உங்களால் முடிஞ்ச இன்டர்வெல்லில் எப்போ வீடியோ போட முடியுமோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் போடணும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் யூடியூப் சேனல்னால் உங்கள் மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. இப்போ சப்போஸ் உங்களால் வீடியோ எடுக்க முடியல, ஏதோ ஒரு காரணங்கள், ஃபேமிலி ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ போடுறத பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி இதுவை பாருங்கள். ஏன்னா அது ரொம்பவே முக்கியம். உங்கள் மைண்டை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறது தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். 3வது மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸில் போய்ட்டு இஷ்டத்துக்கு ஸ்பேம் பண்ணுறது. ஸோ ஸ்பேமிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இன்னொரு சேனலோ இல்லை இன்னொரு வீடியோட போயிட்டு அந்த கமெண்ட்டில் உங்கள் சேனலை பாருங்கள், இல்லைனா உங்கள் வீடியோவை பாருங்கன்னு சொல்லி லிங்க் தரதோ, இல்லை சப் ஃபார் சப் பண்ணுறதோ, இல்லை வாட்ச் டைம் வேணும்னு சொல்லி கேட்குறதோ, இந்த மாதிரி கேட்குறது எல்லாமே ஸ்பேம். அண்ட் உங்களுக்கே தெரியும், யூடியூப் வந்து ஸ்பேமுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஸ்பேம் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களை கேட்டகரைஸ் பண்ணிவிடும் ஸ்பேம்னு. இதே நீங்கள் திருப்பி பண்ணிங்கன்னா உங்கள் சேனலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ யூடியூப் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒன் ஆஃப் த பாலிசிஸ்லேயே வந்துட்டு அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க, ஸ்பேமிங் வந்து பண்ணக்கூடாதுன்னு. பண்ணால் அவங்க சேனல் டெர்மினேட் ஆயிருன்றதையும் அவங்க போட்டிருக்காங்க.
அண்ட் யூடியூப் அல்காரிதம் வந்து ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக ஆகிட்டு வருது. ஸோ இப்போ நீங்களே வந்துட்டு உங்கள் சேனலில் யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவில் கமெண்ட்ஸில் போய்ட்டு ஹெல்டு ஃபார் ரிவ்யூன்ற டேப்பில் இந்த ஸ்பேம் கமெண்ட்டை அது குரூப் பண்ணி வைங்க. நீங்கள் திருப்பி ஸ்பேம் கமெண்ட் அடிக்கிறீங்கன்னா யூடியூப் வந்து உங்களை டெர்மினேட் பண்ணுறதுக்கு யோசிக்காது, டெர்மினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இது வரைக்கும் போட்ட வீடியோ எல்லாமே வேஸ்ட்டு. அதை உங்களால் ரெக்கவரும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 4வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸோட டைட்டில் அண்ட் தம்ப்நெயில். நீங்கள் சேனல் ஆரம்பிக்கும் போது தான் இது ரொம்பவே முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு புது சேனல் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் போடுறோட வீடியோவில் இருந்துச்சுன்னா அவங்க வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா அவங்க வந்துட்டு சும்மா ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்ப்பாங்க, 3வது வீடியோலேருந்து உங்கள்கிட்ட பார்க்க மாட்டாங்க. அதனால தான் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா யூடியூபோட ரெக்கமெண்டேஷன் தான் உங்களுக்கு மெயின் சோர்ஸ். அதாவது யூடியூப் வந்து உங்களோட வீடியோவை சர்ச்லேயும் சஜஷன்லேயும் காட்டும். ஆனாலும் நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிக்கும் போது அந்த இம்ப்ரெஷன்ஸே கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 இல்லை 20 இல்லை 30 40. ஸோ 100க்குள்ளே தான் வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ரெஷன்ஸே இருக்கும். ஸோ 100க்குள்ளே இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும்போது அதில் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியுதுன்றதை நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 இம்ப்ரெஷன் உங்கள் வீடியோவுக்கு வருதுன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 10வது நீங்கள் வியூவாக கன்வெர்ட் பண்ணுற பார்க்கணும். இது எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? உங்களோட டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் வச்சு தான். அந்த தம்ப்நெயிலை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து என்னடா இது வீடியோன்னு சொல்லி ஸ்க்ரால் பண்ணுறதை நிறுத்தணும். முதல் விஷயம். நிறுத்தினதுக்கப்புறமா அவங்க உங்கள் டைட்டில் படிப்பாங்க. அப்போ அந்த டைட்டிலில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஓகே, இது நல்லா இருக்கே, இது நம்ம உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு. ஸோ இதை பண்ணிங்கன்னா யூடியூப் வந்து இந்த வியூவரெல்லாம் வந்துட்டு அது உங்களோட சேனலுக்கு ரிலேட்டடாக மேப் பண்ணிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க. ஸோ குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்கள் சேனலை பார்ப்பாங்க. ஸோ அந்த வியூவர் வந்துட்டு உங்கள் வீடியோவை பார்க்குறாங்க கிளிக் பண்ணி அப்படின்னா யூடியூப் வந்து சரி இந்த வியூவருக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி உங்கள் வீடியோஸையும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு குக்கிங் ரிலேட்டட். அதனால குக்கிங்கில் வேறு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கும் உங்கள் வீடியோவையும் சேனலையும் அது காட்டும். ஸோ உங்களோட வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். 5வது காமன் மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா கண்ட ஃபேஸ்புக் குரூப்பில் போய் ஷேர் பண்ணுறது. இது வந்துட்டு யூடியூப்பில் ஆரம்பிச்சிருக்க ஆல்மோஸ்ட் எல்லா சேனலுமே இனிஷியலாக பண்ணியிருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வியூஸே வரலன்னு சொல்லிட்டு இந்த வியூ ஃபார் வியூ, சப் ஃபார் சப்னு 1008 குரூப் இருக்குது FBயில். அதெல்லாம் போய்ட்டு உங்கள் வீடியோவையும் சேனலையும் ஷேர் பண்ணுறது. இது வந்துட்டு ரொம்ப காமனான மிஸ்டேக். பட் இருக்கிறதுலே இதுதான் பெரிய மிஸ்டேக். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குரூப்பில் ஷேர் பண்ணுறது உங்களோட சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதோட அது உபத்திரமாக தான் இருக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ யூடியூப் எப்படி வேலை செய்யும்னா ஒருத்தர் ஒரு வீடியோ பார்த்தா அவங்கள மாதிரி இருக்க மற்றவங்களுக்கும் அந்த வீடியோவை காட்டும். இப்போது நீங்கள் வந்துட்டு சப் ஃபார் சப் குரூப்பில் போய்ட்டு உங்களோட வீடியோவை போடுறீங்க. உங்களுக்கு குக்கிங் சேனலே வச்சுக்கலாம். அதில் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சனும் வந்துட்டு மெம்பராக இருக்காங்க அவங்களோட சேனலை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சப் ஃபார் சப்னா உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, உங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட போய் பார்ப்பீங்க, அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா மற்றவங்க ஸ்போர்ட்ஸில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு உங்கள் குக்கிங் வீடியோ போகும். அதில் எத்தனை பேர் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களோட கிளிக் த்ரூ ரேட் ரொம்ப குறையும். உங்களோட கிளிக் த்ரூ ரேட் குறைஞ்சிச்சின்னா உங்களோட வீடியோ பர்ஃபார்மன்ஸ் குறையும். உங்களோட வீடியோ வந்துட்டு மற்றவங்களுக்கு காட்டுறது சுத்தமாக நின்று போயிடும். இதனால தான் இந்த மாதிரி சப் ஃபார் சப்போ இல்லை இர்ரிலவெண்ட்டான ஃபேஸ்புக் குரூப்ஸில் போய்ட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் உடனே என்னை கேட்கலாம், அப்போனா நான் வந்துட்டு ஃபேஸ்புக்லேயே போய் போஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு. நான் அப்படி சொல்ல வரல. நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் குக்கிங் சேனல் வச்சுருந்தீங்கன்னா குக்கிங் ரிலேட்டடான ஃபேஸ்புக் குரூப்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதுவும் உங்கள் வீடியோஸை போய் லைனாக போட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி குரூப்பில் கண்டிப்பாக உங்களை பேன் பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி அந்த கம்யூனிட்டியோட நல்லா என்கேஜ் பண்ணணும். அதாவது அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்கிறது, நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி நீங்கள் என்கேஜ் பண்ணணும். ஒன்ஸ் அந்த குரூப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல மெம்பர்னு எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா அந்த அட்மின் கிட்ட நீங்கள் கேட்கலாம், என்கிட்ட குக்கிங் ரிலேட்டடான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது, இதை நான் பப்ளிஷ் பண்ணட்டுமா அப்படின்னு. கண்டிப்பாக இப்படி இருக்கிற ஆளை கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. இதே மற்றவங்க சும்மா போஸ்ட் பண்ணாங்களா அவங்க குரூப் போட்டு தூக்கிட்டு வீடியோ குரூப்லேருந்து டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களை பற்றி அந்த குரூப்பில் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஓகே இவர் வந்து விஷயம் தெரிஞ்சவர், இல்லை இவங்க விஷயம் தெரிஞ்சவங்க, இவங்க வீடியோவில் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க தான் அவங்க கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அவங்களும் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, உங்கள் குக்கிங் வீடியோஸை பார்க்குறாங்க. ஸோ யூடியூப் ஓகே குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க குக்கிங் பார்க்குறாங்க, மற்ற குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களையும் அந்த வீடியோவுக்கு அனுப்புவோன்னு சொல்லிட்டு அதை உங்கள் சேனல் கண்டிப்பாக வளரும். இது வரைக்கும் பார்த்தது காமனாக புது யூடியூபர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்.
ஆனால் இதுக்கெல்லாம் அப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் அண்ட் ஆவரேஜ் வியூ டியூரேஷன். ஸோ இந்த வாட்ச் டைம் அண்ட் ஆவரேஜ் வியூ டியூரேஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை பாருங்கள். இதில் நம்ம ஃபுல்லாகவே அதை பற்றி தான் பேசியிருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் யோகா ஃப்ரம் பாசிட்டிவ் கிரியேட்டர்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.